ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ். ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் ஜின்னுக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பட்டு திஸ் இஸ் ஃபார் யூ. என்ஜாய் பண்ண தென் ஆல் ஹேங் லைனர்ஸ் நீங்களும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கடா, ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறதால கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த எஃப்எஃபோட நேம் டாக்ஸிக் லவ். ஜின்னையும் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட் இயர் காலேஜ் போக போகிறீங்க. ஜின் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு, காலேஜோட சீனியர். உங்கள் ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதா? இவ்வளோ போதும் இன்ட்ரடக்ஷன். மற்றது எல்லாத்தையும் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம், ஓகேவா? முதல்ல நீங்கள் தான் பேக்கில் புக்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. காலேஜ் ஃபஸ்ட் டே வேறு, யாராவது வம்பு தும்பு ஏதாவது பண்ணால் கோவப்பட்டு பலாருன்னு கன்னத்தில் வச்சிடாதடி. எல்லாம் எனக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் ரேகிங் எல்லாம் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த காலேஜில் ரேகிங் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. பக்கத்தில் விசாரிச்சேன்டி, விசாரித்ததில் அப்படி தான் சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்துரு, கோவப்பட்டாதடி. அங்கே பசங்க வேறு எப்படின்னு தெரியாது. ஸ்கூல்னா கூட போய் கேட்டுடலாம். இது காலேஜில் அடிக்கடி என்னாலேயும் வந்துட்டுலாம் இருக்க முடியாது. நல்ல பொண்ணாக இருக்கணும் என்ன? சரிம்மா. யாரையும் கை நீட்டெல்லாம் பண்ணிடாத. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட உடனே வந்து சொல்லிடணும். உட்காந்து தெம்மி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா நானே உன்னை அடிச்சிருவேன், கேட்டுக்கோ. சரிம்மா. அப்புறம் உன் விருப்பப்படி நான் படிக்க விட்டுட்டேன். என் விருப்பப்படி நல்லா படிடி செல்லும். சரிம்மா. சரி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? போயிட்டு வரேம்மா. சரிடி, போயிட்டு வா, சீக்கிரம் வந்துடு சாயந்தரம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போதே உங்கள் கசின் பிரதர்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. ஹலோ வயன், என்ன ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணதும் என்னெல்லாம் ஞாபகமே இல்லை போல். அச்சோ, ஸோ சாரி, இன்னைக்கு ஃபஸ்ட் டே, சொல்ல மறந்தே போயிட்டேன். இப்போது ஞாபகம் வந்துருச்சுல்ல, சொல்லு. ஃபஸ்ட் டே காலேஜ் போக போகிறேன். அந்த காலேஜை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அம்மா சொன்னாங்க கோவப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. என் கோவம் தான் எகிரி வந்துடுமே எங்கே பார்த்தாலும். சரிடா, நான் காலேஜ் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணி என்னன்னு சொல்கிறேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் எங்கள் காலேஜுக்கும் வந்து ரீச் பண்ணிடுறீங்க. எங்கள் காலேஜில் பார்த்தா நோ ரேகிங் அப்படிங்கிற போர்டு முன்னாடி உட்காந்து ஒரு கேங் உட்காந்து ரேக்கிங் பண்ணிகிட்டு இருக்குது. ஜின்னு, வர்றது எல்லாமே சோடா புட்டிங்களா இருக்குதுடா. ஆமாண்டா மச்சான், எதையாவது இழுத்து வச்சு பலார்னு 4 கன்னத்தில் விட்டு கேட்கலான்னு பார்த்தா வரதுங்க எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குதுங்க. டே அது தூக்குடா. டே ஜின்னு, பார்க்க நல்லா பப்பாளி மாதிரி இருக்கா, ஆனால் இவளும் சோடா புட்டி மாதிரி தானேடா இருக்கா. கூப்பிட்றா டே. ஏ சோடா புட்டி, எங்கள் வாடி. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான் கிளாஸ்க்கு போகணும், ப்ளீஸ் விட்டுருங்க. என்ன புதுசா? ஃபஸ்ட் இயர்ண்ணா. ஃபஸ்ட் இயரா? சரி சீனியர்லாம் உட்காந்துட்ருக்கோம்ல. என்ன குட் மார்னிங் அதெல்லாம் சொல்கிற பழக்கம் இல்லை? குட் மார்னிங்ண்ணா. எனக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் சொல்லுடி. குட் மார்னிங். நல்லா பொண்ணு. என்னையும் வந்தோடனே எங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு போயிருந்தோடனே எல்லோரும் இங்கே தான் உட்காந்துட்ருப்போம். சரி, நல்ல பொண்ணு, கிளாஸுக்கு போ. தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பொண்ணு போகுது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. டிஜேகே, அந்த பொண்ணை கூப்பிடுறா. எதுடா அதுவா? பார்க்கவே டெரராக இருக்கு மச்சான். இழுத்து புழுத்து கன்னத்தில் வச்சிட போகுது. பரவாயில்லடா, கூப்பிடு. பொண்ணே, அம்மா, ஒன்னதாண்டி, இங்கே வா. என்னன்னு கேட்குற? சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம்ல, ஒரு மரியாதை இல்லாமல் போயிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற? பொண்ணுக்கு திமிரா பார்த்தியா? என்ன இயர்டி? ஃபஸ்ட் இயர் பொண்ணுக்கு இவ்வளோ திமிரா? ஜேன், என்னடா வந்ததும் உன்னோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டியா? மேரி, வா வந்து உட்காரு. ஆனால் ஜேன், ஃபஸ்ட் இயரில் எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இருக்கிறா. ஸோ ஹேண்ட்ஸம். போதும் மலிஞ்சது, வந்து உட்காரு. யாரடா இந்த பூமரா? இப்போதாண்டி ஃபஸ்ட் இயர். திமிர பார்த்தியா? ஃபஸ்ட் இயர் கேர்ள்ஸுக்கெல்லாம் இவ்வளோ திமிர இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி முறைக்கிற? ஒன்றும் இல்லை. இவளெல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது ஜீன். ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா? ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறதுக்கு பாட்டில் வேணும். இங்கே எங்கே போகிறது பாட்டிலுக்கு? பாட்டில் எதுக்கு ஜாங்கோக்? அதான் இங்கே இருக்கிறதுலே யாரை புதுசு? இந்த பொண்ணு தானே. இவளை வச்சு விளையாட வச்சிடலாம். என்னடி சொல்கிற? ஆமாம்,
நாங்கள் எல்லாருமே ட்ரூத் ஆர் டேர் விளையாடிருக்கோம். ட்ரூத் நாட் டேர் சொல்லணும். ஓகே, இப்போ உங்ககிட்டயும் கேட்குறோம். ட்ரூத் ஆர் டேர்? அப்போ நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டே டேர்னு சொல்கிறீங்க. ஓ, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, கிஸ் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே காட்டுறா. டே ஜங்குக்கு, என்னடா நடக்குது? இன்னைக்கு ஒருத்தி கொக்கா மாட்டிக்கிட்டா மச்சான். என்னடா சொல்கிற? பாரு, அந்த பொண்ணை மீறி கழுத்தை அறுத்து விட்டுட்டா. என்ன சொல்லி? ஜின்னை கிஸ் பண்ண சொல்லி. வர போகிற பொண்ணுங்களெல்லாம் அதானே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், உன்னோட ஆளை சும்மா விட்டதுக்கு நீ சந்தோஷப்படணும். விட்டுத்தல்ல. ஹே ஜாங்குக், அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? சேரப் பண்ணுடா. ஓ, ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தி சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே ஜின் பக்கத்தில் போகிறீங்க. ஜின் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற லுக்கில் சிரிக்க, இழுத்து ஒன்று பலார்னு கன்னத்துலேயே வைக்கிறீங்க. எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சீ, அறிவில்லை, அவ தான் சொல்கிறான்னா வெக்கமே இல்லாமல் நீ உட்காந்துட்டு இருக்க. ஹே, உனக்கு என்னதான் பிரச்சனை? இவ யாருன்னு தெரியுமா? இந்த காலேஜோட சீனியர். அவனையே கை நீட்டி அடுக்கிற? ஏய், ஒன்னையும் அடிப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கன்னத்துலேயும் பலார்னு ஒன்று வைக்கிறீங்க. இனிமே இந்த மாதிரி பண்ணுறத பார்த்தேன், ஸ்ட்ரைட்டாக போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பார்த்து முறைச்சிட்டு நீங்கள் உங்களோட பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. என் மச்சான், என்னடா இப்படி அடிச்சிட்டா? நீ இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஏன் எடுத்து பார்த்தாலே சும்மா செஞ்சு விட்டுருவேன். உன்னை அடிச்சிருக்கா? கொழுப்புடா, அதான் கொழுப்பு. என்னடா மச்சான் சிரிக்கிற? இவளுக்கு இருக்குடா, இவளுக்கு இருக்கு. எவ்வளையும் வச்சு செய்யாத அளவுக்கு இவளை செய்யணும். தினமும் அப்படியே இவளெல்லாம் ஹெல்லில் இருக்கிற மாதிரி பண்ணி இருக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படியே வெறியோட பேசிட்டு கிளாஸ் ரூமுக்கும் போகிறாங்க. அப்போ ஸ்டெல்லா வரா. மேரி இருந்துட்டு, ஹே ஸ்டெல்லா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யா என்கிட்ட அந்த ப்ராப்ளத்தை விட்டு நான் பேசிக்குவேன். ஓகே உள்ள போய் பேசும். ஹே, தென் வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வயன். தென் யோர்ஸ்? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. தென் கீழே ஏதோ ரகலை நடந்திருக்கு, சீனியரை அடிச்சிட்டியாமே? நான் தான் அடித்தேன். எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சு உனக்கு? ஆனால் உண்மையாக சொல்லவா, அவனெல்லாம் ஏறெடுத்து பார்க்குறதுக்கே தைரியம் வேணும். நீ எல்லாம் போய் அடிச்சிருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீ அந்த மேரியோட? நோ, இல்லை, நாங்கள் தனியாக. தென் நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே வரியா? நைட் பார்ட்டியா? இல்லை வேணாம். எங்க ஹோம்லேருந்து தானே வர? ஆமாம். அப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையே கிடையாது. கிளம்பி வந்துடு, நைட் மஜா பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். நான் கூட வரேன், வேணும்னா நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை, அதெல்லாம் வேணாம். ஈவினிங் லைப்ரரி போயிட்டு நைட்டு டயர்டாக இருக்கும், அதனால ஈவினிங் லைப்ரரி போகாத. போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. ஒரு 8 o'clock மாதிரி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். 8 o'clock போனால் எப்போ வர்றது? நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வர முடியும். உனக்கு தேவைன்னா நைட்டே யார்கிட்டையாவது ட்ராப் பண்ண சொல்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. சரி, நான் வீட்டில் கேட்டு பார்க்குறேன். வீட்டில் கேட்டு பார்க்குறதெல்லாம் ஸ்கூல் டேஸ் யார். இப்போ நீ காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்துட்ட. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை லீட் பண்ணணும்ல. என்ன நீ இன்னும் ஓல்டு ஃபேஷனாகவே இருக்க? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே சொல்லிடுறீங்க. ஓகே, டுடே ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதால மஜா பண்ணுறோம், சரியா? சரி. சம்டைம் லேட்டாக நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை ரொம்ப தயங்கி கிளாஸ் ரூமுக்குள்ளே வரா. அப்போ நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து ஹேண்ட் சைன் பண்ணி உங்கள் இடத்துக்கு கூப்பிடுறீங்க. அப்போ அந்த பொண்ணும் வரா. ஹாய். ஹாய். ஏன் இவ்வளோ தயங்கி வர? இல்லை, ரொம்ப நர்வஸாக இருக்குது, காலேஜ் ஃபஸ்ட் டே இல்லை. வந்து உட்காரு. வாட்ஸ் யுவர் நேம்? ரோசி. தென் ஐ எம் மயன். நைஸ் மீட் யூ. ஏய், இவ்வளோ நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, ஜஸ்ட் சில் பண்ணு. எங்கள் உள்ளவங்கெல்லாம் இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. தென் நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. கேளு. எனக்கு லைப்ரரி புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரேக் டைம் கூட வரியா? லைப்ரரி போயிட்டு வரலாம். தாராளமாக போயிட்டு வரலாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. அம்மா, நான் பார்ட்டி போயிட்டு வரவா? பார்ட்டியா? இன்னைக்கு தானடி காலேஜில் ஜாயின் பண்ணேன், அதுக்குள்ளாடி பார்ட்டி பூட்டின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற. மாமா ப்ளீஸ்மா,
அது ரொம்ப கம்பல் பண்ண அந்த பொண்ணு. அதனால தான் நான் ஈவினிங் லைப்ரரி கூட போகாமல் இருந்தேன். ப்ளீஸ்மா போயிட்டு வந்துடுறேனே. என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகிற? ஃப்ராக் தாம்மா. ஆ, சரி அப்போ போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூம்மா. 8 மணிக்கு ஒரு பொண்ணு வந்துடுவா, அவள் கூட தான் போவேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் சரியா? ம் போயிட்டு பத்திரமா வந்துடு என்ன, யாரு கூட பேசிட்டுலாம் இருக்காத. சரிம்மா சரிம்மா போயிட்டு வரேம்மா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரெடியாக போயிடுறீங்க. ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஸ்டெல்லாவும் காரில் வரா. நீங்கள் அப்படியே காரில் ஏறி கிளம்பிடுறீங்க. இப்போ தானே ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன், அதுக்குள்ளாடி காரா? ஆ, அதெல்லாம் முன்னாடியே புக் பண்ணி வச்சதா இருக்கும். தென் 12th கம்ப்ளீட் பண்ணதும் கார் வாங்கி கேட்டுனேன். அதான் டாடா வாங்கி கொடுத்துட்டாரு. தென் உனக்கு எதுவும் இல்லையா, ஸ்கூட்டி பைக் அந்த மாதிரி? ஆ, ஸ்கூட்டி இருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓ, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செலினா ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறா. ஃபைனலி அந்த பார்ட்டி கிளப்புக்கும் போய் ரீச் ஆகிடுறீங்க. பார்த்தா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நின்று டான்ஸ் ஆடுறது, கிஸ் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கூட உள்ளே போனால் ஒரு செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ரேகிங் கேங் ஃபுல்லாகவே. டேய் மச்சான் வர்றாடா வர்றாடா. காலேஜ் ட்ரெஸ்ஸில் பார்த்ததை விட பா வலிவா பயங்கரமாக இருக்காளே. மச்சான் பச்சையாக வலியாதடா டே. சரிடா சரிடா விடு விடு. டே ஜின்னு வந்துட்டாடா. ஏ என்ன எல்லாம் முடிச்சிட்டியா? நீ சொல்லி முடிக்காமையா? அப்போ என் மேலேயும் உன் மேலேயும் கை வச்சிருக்கா. அப்புறம் அவளை பழி வாங்கணுன்னா நான் ஹெல்ப் பண்ணாமல் எப்படி? யார் இதுக்கு ஹெல்ப் பண்ணது? ஸ்டெல்லா, மை சிஸ்டர். அவகிட்ட தான் சொல்லி இந்த வேலையை முடித்தேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி சொல்லுது. அப்போ ஜின் அப்படியே ஜேகேக்கு கண்ணை காட்ட, ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு அவங்க பக்கத்தில் வந்துட்டு, ஹாய் வேன். நீ மார்னிங் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐம் ரியலி சாரி. நானும் அப்படி பேசியிருந்துருக்கக்கூடாது. நீ எதுவும் பண்ணலையே, பண்ணதெல்லாம் அவன் தானே, அவன் தான் சாரி கேட்டிருக்கணும். தென் நீ கேட்டுட்டு இருக்க, அவனோட இதுலேயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். தென் ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா? இல்லை பழக்கம் இல்லை. என்ன யார், ஒரு கேர்ள் படித்தாலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்தா அடி. இல்லை எனக்கு பழக்கம் இல்லை, நான் இது வரைக்கும் குடித்தது கிடையாது. இது வரைக்கும் குடித்தது கிடையாது, இனிமேல் குடிக்க போகிற அவ்வளோதான். இல்லை வேணாம், இதெல்லாம் செட் ஆகாது. செட் ஆகாதா? என்னையா 18 இயர்ஸ் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் இது கூட ட்ரை பண்ணலன்னா எப்படி? இந்தா குடி. வேணாம். ஏ நான் சொல்கிறத கேளு, ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணிப்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ப் அப்படியே எடுத்து அடிக்கிறீங்க. எப்படி, என்ன இப்படி கசக்குது? இதெல்லாம் தான் நீங்கள் குடிப்பீங்களா? ஐயோ ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கும்போது அப்படி தான் இருக்கும், போக போக பழகிரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களுக்கு கேர் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு? இல்லை வாஷ்ரூம்னா ரூம்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன் என்னாச்சு? இல்லை தலை ரொம்ப சுற்றுது, அதான். தலை சரி, மேலே ஒரு ரூம் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகுது. ஒயன் ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நீ ஓகே ஆனதும் கீழே வந்துடு சரியா? ஸ்டெல்லா கிட்ட உன்னை ட்ராப் பண்ண சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியும் இங்கே சொல்லிட்டு கீழே வந்துடுது. நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. மா என்ன ஆச்சு? நைட்டு பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஆமாம் நைட்டு பார்ட்டிக்கு போயிருந்தேன், உன்னை ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போச்சுல்ல? ஆமாம், அவள் தான் கொண்டு விட்டாளா? இல்லை அந்த காரில் ஏதோ ஒரு பையன் கொண்டு வந்து விட்டுட்டு போனான். பையனா? எப்படி இருந்தான்? பார்க்க ரொம்ப உயரமா அழகாக இருந்தான். என்னம்மா சொல்கிற? பையன் கொண்டு விட்டான்னு சொல்கிற? சொல்ல சேக்கேவா இருக்குமா? அம்மா எப்படி ஐஸ் எல்லாம் பிக்காக இருந்துச்சா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஐயோ அப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. எனக்கு யார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டது? ராத்திரி குடிச்சிருப்ப போல். ஆமாம்மா, ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணேன், அதை மொத்தமாக வாந்தி பண்ணி வச்சுட்டேன். அதான் நான் தான் துணியை மாற்றி விட்டேன். சாரிம்மா, நான் எவ்வளோ வேணான்னு சொன்னேன், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி. அதான் ஒரு கப் தான் அடித்தேன், ஃபஸ்ட் டைம் இல்லை, அதான் அப்படி ஆயிடுச்சு. ஸோ சாரி. தலைவலிக்குதாடி? ஆமாம்மா ரொம்ப தலைவலிக்குது. தென் என்னை யார் ட்ராப் பண்ணது? எனக்கு தெரியலடி, நான் என்ன உன்னோட காலேஜ் டேவாக சுற்றிட்டு இருக்கேன். சரிம்மா, ஒரு கப் காஃபி கிடைக்குமா?
சரிடி தங்கம், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஆ சரிம்மா. அப்புறம் இன்னைக்கு காலேஜுக்கு போறியா? போகிறேம்மா, செகண்ட் டே இல்லை, இன்னைக்கே போகாமல் இருந்தா அப்புறம் என்ன ஆகுறது? நான் போகிறேன். ஆ சரிடி செல்லம். இது என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, சுத்தமாக ஒன்றுமே ஞாபகம் இல்லை. என்னத்தையும் தந்து தொலைஞ்சான்னு தெரியல. பேசாமல் ஜேகேக்கு கால் பண்ணி கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ. ஆ ஜங்குக். நான் ஜங்குக் இல்லையா? ஆனால் இது ஜங்குக்கோட நம்பர் தானே? ஜங்குக்கோட நம்பர் தான். நான் ஜங்குக்கு நான் புரண்டுக்கிட்டு இருக்கான். நான் ஜிமினா. ஓ ஜிமின். ப்ளீஸ் ஜேகே கிட்ட கால் கொடுக்க முடியுமா? ஐயோ, அவன் டோட்டல் மட்டை. எந்திரிச்சா பலார்னு கன்னத்துலேயே ஒன்று விழும். எத்தி சின்ன அடிச்சல அந்த மாதிரி. ஏதாவது தேவைன்னா சொல்லு, நான் சொல்கிறேன் அவன்கிட்ட. இல்லை, நேற்றுக்கு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணது யார்? ஸ்டெல்லா தானே ட்ராப் பண்ணா? ஸ்டெல்லா கிட்ட தானே சொன்னானுங்க. தெரில, எனக்கு தெரில. நாங்கள்லாம் இங்கே பப்குள்ளே இருந்தோம். தெரில. காலேஜுக்கு இன்னைக்கு வருவியா? அப்போ பேசிக்கலாம். நீங்கள்லாம் காலேஜுக்கு இன்னைக்கு வருவீங்களா? நான் வராமையா? கண்டிப்பாக வருவோம். அதெல்லாம் வருவோம். அப்போ பேசிக்கலாம். இப்போ பாய். ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணுறீங்க. ஜிமின் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு ஸ்டெல்லா தான் ட்ராப் பண்ணியிருப்பாளா? இப்போ ஸ்டெல்லாவுக்கு கால் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெல்லாவுக்கு கால் பண்ணுறீங்க. பட் நாட் ரீச்சபிள்னு வருது. ஷிட், யார் தான் அப்போ ட்ராப் பண்ணியிருப்பா? ஒரு வேளை அவனா? அம்மா, என்ன ஆச்சுடி? சொத்தை பிடுங்கிட்டு போகிற மாதிரி இப்படி கடந்து கத்திட்டு இருக்க? அம்மா, என்கிட்ட ஒன்று சொல்லு. வந்த பையன் ஹைட்டாக இருந்தானா? ஆமாம், நெட்டையாக தான் இருந்தான். பிளாக் கலர் பேண்ட்டு, க்ரே கலர் ஷர்ட் போட்டிருந்தானா? ஆமாம், பிளாக் கலர் பேண்ட்டு, க்ரே கலர் ஷர்ட்டு, கொஞ்சம் லூஸாக போட்டிருந்தான். அதுக்கப்புறம் இன் பண்ணியிருந்தான். நல்லா ஹேண்ட்ஸமாக தாண்டி இருந்தான், ரொம்ப அழகாக இருந்தான். மா, அவன்கிட்ட நீ எதுவும் பேசலையா? என்னாச்சு தம்பின்னு கேட்டேன். இல்லை, ஒரு சிப்பா அடித்தா அதுக்குள்ளாடியே மட்டையாயிட்டான்னு சொல்லி விட்டுட்டு போனான். அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? நேற்றுக்கு அவன் ரேகிங் பண்ணிட்டு இருந்தான், அவன் நான் அடிச்சிட்டேன். என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அது அது இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ண சொன்னான் அவனை. எனக்கு கோவம் வந்து அடிச்சிட்டேம்மா. ஐயோ, இதுக்கு தான் நான் பயந்துட்டே இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே உன்னோட அப்பாவோட கோவம் உனக்கு அப்படியே மாறாமையே இருக்குடி. உனக்கு இந்த கோவத்தினாலேயே சின்ன வயசில் உன்னை எத்தனை ஸ்கூல் மாற்றி படிக்க வச்ச தெரியுமா? இப்போ காலேஜ்லேயும் போய் உன்னோட விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தான். சே, இப்படி பண்ணி விட்டுட்டியே. மாமா, ஏம்மா? அவன் எல்லாம் அவ்வளோ நல்லவனே கிடையாது, ரொம்ப கெட்டவனா? நீ நீ எதுவும் பேசாத. எல்லாம் ஒன்னனால வந்த வேணதான். காலேஜில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பான் போலவே. பெரிய போஸ்டிங் மண்ணு அதெல்லாம் கிடையாது. தேர்ட் இயர் தான் படிக்கிறான். தேர்ட் இயர் படித்தாலே சீனியர் டி. அப்போ நீ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணுமா இல்லையா? என்னம்மா நீயும் அப்படியே சொல்லிட்டு இருக்க? இப்போ யாருக்கோ ஃபோன் பண்ணிய, அது யாரு? அதுவும் காலேஜ் சீனியர் தான். அவனுங்க நம்பர்லாம் கிடச்சிச்சா உனக்கு? நேற்றுக்கு பார்ட்டி கிளப்புக்கு போகும்போது வாங்கினம்மா. பார்ட்டி கிளப்புக்கு போகும்போது அப்போ அந்த பசங்கக்கிட்டையாவது சொல்லி மன்னிப்பு கேள்டி. அவன் செஞ்சதுதான் தப்பு. அவன் தான் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்லணும். என்ன போய் சாரி கேட்க சொல்கிற? என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாம் அடங்கி தான் போகணும். வேற வழி கிடையாது நம்மளுக்கு. காலேஜ்னா பின்ன என்னன்னு நினச்ச? ஸ்கூல் மாதிரி கையை நீட்டிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஆன் பண்ணுவாங்களா? இல்லடி, அப்படியெல்லாம் இல்லை. சீனியர்னா அவங்களோட நியூஸு அதெல்லாம் வந்து பிரின்சிபல் கிட்ட எல்லாம் போகாது, நேராக நம்மக்கிட்ட தான் வந்து வம்பிழுப்பானுங்க. அதனால் நான் சொன்னதை முதல்ல போய் செய். ஏம்மா நீ வேற இப்படி? நான் சொன்னதை முதல்ல போய் செய்யின்னு சொன்னேன். குளிச்சு ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வா, சீக்கிரம் காலேஜுக்கு போகணும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைலை அப்படியே வச்சுட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் மொபைல்லேருந்து ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. ஐயோ, எவ்வளோ மெசேஜு! ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்துட்டா போதும், அங்கேருந்து மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துகிட்டே இருக்கும். இது என்ன புதுசாக இருக்குது, நியூ காண்டாக்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ இருக்குது.
அந்த வீடியோவை எடுத்து டவுன்லோட் பண்ண உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. ஒயன், ஆமா, டைம் ஆகுதுடி, சீக்கிரம் வா, டிஃபன் சாப்பிடணுமா இல்லையா? ஆ, இதோ வரேம்மா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் எல்லாம் பயங்கரமாக வைட் ஆகுது. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பபாய்.